கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமாவது ஏதாவது நன்மைகள் நடக்குமா அப்படின்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. எந்த மாதிரியான நன்மைகள் அப்படின்னா, வாழ்க்கையில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியனோட இருக்கார். அப்படி இருந்தாலே ஏதாவது உங்களுடைய இதுவரைக்கும் நிறைவேறாத சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், எதிர்பாராத நட்பு, ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட புதுசாக ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அஃபையருக்கான சூழ்நிலைகள் உண்டு. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு இருக்குது. இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரம் கையில் ஏதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த பணம் நிற்குமா அப்படின்னா அதுவும் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உழைக்கக்கூடிய பணம் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் செவ்வாய் 8ஆம் இடத்தோடையே தொடர்பு கொள்றதுனால எகன் அண்ட் எகன் மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும். அது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பிளானிங் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது. அதனால தான் உறவுகள் விஷயத்தில் கவனமாக டீல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, யாரெல்லாம் அண்டர் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வியாபாரம் சேல்ஸ் இருக்குது, லாபமும் நல்லா இருக்குது. எல்லாமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய ஆதரவை அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ அது கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ எல்லாம் இருக்குது. இந்த வாரம் நம்முடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் அப்படி இருக்குது அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு